வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்ஜே அகிலா. இன்று நாம் பார்க்க போகும் கதை துரோகத்தில் புதிதாய் பிறந்தேனடா. இந்த அழகான கதையை எழுதியவர் உமாமதி அவர்கள். எபிசோட் 18. கதையின் தொடக்கம். போனை அட்டென்ட் செய்து காதுக்கு கொடுத்த அர்ஜுன், என்ன மீனா, எதுக்கு இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்க என்று கோபமாக கேட்க, ஏன் நான் பண்ணக்கூடாதா அர்ஜுன்? தூங்குற நேரத்துக்கு தானே ஃபோன் பண்ணேன். நான் இங்கே தனியாக இருக்கிறேன், எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, அதான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே தூங்கலாம்னு என்று மீனா கூற, மீனா, வர வர நீ என்னை இரிட்டேட் பண்ற. நான் சொல்ற எதையுமே கேட்டுக்க மாட்டேங்கிற. எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நான் என்ன பேச்சுலரா, நேரங்காலம் இல்லாம அன்டைம்ல பேசுறதுக்கு? புரிஞ்சுதான் பண்றியா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா என்று கோபமாக கேட்க, மறுமுனையில் விசும்பும் சத்தம் கேட்டது. அர்ஜுன், தனியா இருக்க பயமா இருக்கு, அதனாலதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்க என்னவெல்லாம் பேசுறீங்க என்று அழுகையோடு கேட்க, சும்மா சும்மா கண்ணை கசக்கிறத நிறுத்து மீனா, எனக்கு இன்னும் கோபம்தான் வருது. நீ தனியா இருக்க வேண்டாம்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். நீ தான் என் பேச்சை கேட்கல. நான் சொல்றபடி கேட்டு நீ உன் தாத்தா வீட்டிலேயே தங்கி இருந்தா நீ இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது என்று அர்ஜுன் கூற, அங்க இருந்தா நீங்க நினைச்ச நேரத்துக்கு வந்து என்னை பார்க்க முடியாது, என்னாலேயே நினைச்ச நேரத்துக்கு உங்ககிட்ட பேச முடியாது, எல்லாருக்கும் பயந்து பயந்து தான் நம்ம சந்திக்கணும். அதனால தான் நான் இப்படி தனியாவே ரூம் எடுத்து தங்கி இருக்கிறேன். நான் செய்யற எல்லாமே உங்களுக்காக தான், அது உங்களுக்கு புரியலையா என்று மீனா அழுகையோடு கேட்க, தனக்காக ஒரு பெண் இவ்வளவு மெனக்கெடுகிறாள் என்று நினைக்கும் போது அவனுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் அதை முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை. மீரா என்ற தாலி பந்தம் அதை தடுத்து நிறுத்துகிறது. தன் நிலையை எண்ணி நொந்து கொண்டவன், சரி மீனா, எனக்கு புரியுது நீ எந்த அளவுக்கு என் மேல ஆசை வச்சிருக்கன்னு, ஆனா அதுக்கு நான் தகுதியானவன் இல்லை. நீ ஏன் என்னை மறந்துட்டு வேற ஒரு வாழ்க்கையை தேடிக்க கூடாது என்று அர்ஜுன் தயக்கமாக கூற, என்ன சொன்னீங்க? வேற ஒரு வாழ்க்கையை தேடிக்கணுமா? நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா? நான் உங்களோட பொண்டாட்டி அர்ஜுன் என்று அனல் தெரித்தது மீனாவின் வார்த்தைகளில். அந்த ஸ்கூல்ல நடந்த சம்பவம் உன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது மீனா, அது அப்படியே மூடி மறைச்சிடுவோமே என்று அர்ஜுன் தயக்கமாக கூற, ஷட்டாப் அர்ஜுன், என்ன கழட்டி விட பிளான் பண்றீங்களா? ஆரம்பத்துல லவ்வரா மட்டும் இனிச்சது, இப்போ பொண்டாட்டின்னு உரிமை கொண்டாடினதும் கசக்குதா என்று மீனா கோபத்தோடு கத்த, நான் அப்படியெல்லாம் சொல்லல மீனா, யாருக்கும் தெரியாமல் கட்டிக்கிட்ட தாலி எல்லாம் கல்யாணத்துல சேரும்னா ஊரறிய மீரா கழுத்துல கட்டின தாலிக்கு என்ன மரியாதை இருக்கு? அதுக்கு என்ன பேர் சொல்லுவ மீனா? அதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு எனக்கு மண்டையை வெடிக்கிற மாதிரி இருக்கு. காலையிலேருந்து என்னால் வேலையில கூட கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறேன் என்று அர்ஜுன் தவிப்பாக கூற, நியாயமா பார்த்தா நீங்க இன்னைக்கு இங்க என்னோட இருந்திருக்கணும். இன்னைக்கு தான் நம்மளோட கணவன் மனைவி பந்தம் ஆரம்பமாகி இருக்கு. ஆனா நான் உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் உங்கள் முதல் மனைவி வீட்டுக்கு போக அனுமதிச்சிருக்கேன். என்னோட தியாகம் உங்களுக்கு புரியலையா என்று கடுப்போடு மீனா கேட்க, உன் மனசு எனக்கு புரியாமல் இல்லை மீனா, ஆனா முதல் மனைவி இருக்கும்போது ரெண்டாவது கல்யாணமே செல்லாது மீனா, இது உனக்கு நான் சொல்லி தெரியணுமா என்று அர்ஜுன் கேட்க, இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க அர்ஜுன்? என்னை உங்களால ஏத்துக்க முடியாதா? அதுக்கு தான் இப்படி சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்களா? நான் உங்களுக்கு வேண்டாமா என்று கடும் கோபத்தோடு வந்தது மீனாவின் வார்த்தைகள். சாரி மீனா, உன்கிட்ட மறைக்க விரும்பல, நான் நேரடியா சொல்றேன். என்னால இந்த கல்யாணத்தினையே ஜீரணிக்க முடியல, நம்மளோட உறவு சரி வரும்னு தோணல மீனா, எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு, நான் நல்ல முடிவா சொல்லுறேன் என்று அர்ஜுன் கூற, என் காதலை உங்ககிட்ட சொல்லும் போது அவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க, ஆனா இப்போ உங்களால பொண்டாட்டிங்கிற பந்தத்துல வச்சு என்னை பார்க்க முடியலல்ல, அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? காலம் முழுக்க என்னை யாருக்கும் தெரியாம வப்பாட்டியா வச்சுக்கலாம்னு கணக்கு போட்டு இருந்தீங்களோ? ஊருக்கு உலகத்துக்கும் மீரா பொண்டாட்டியா இருக்கணும், நான் ஒண்ட வந்தவ மாதிரி ஊருக்கும் உலகத்துக்கும் தெரியாம உங்களுக்கு வப்பாட்டியா இருக்கணுமோ என்று மீனா பற்களை நர நரவென்று கடிக்க, போதும் மீனா, வாய மூடு. நான் என்னைக்கும் உன்னை தாழ்வா நினைச்சதில்லை. என்ன வார்த்தை அது, வப்பாட்டின்னு? எந்த காலத்துல உன் கௌரவம் குறைகிற மாதிரி நடந்துக்க மாட்டேன். நான் தான் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு சொல்றேன்ல. எது நம்ம வாழ்க்கைக்கு சரி வருமோ அதை சரியா யோசிச்சு சொல்றேன். அதனால உனக்கும் பாதிப்பில்லாமல் எனக்கும் பாதிப்பில்லாமல் மீராவுக்கும் பாதிப்பில்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாயிரு என்று அர்ஜுன் நிதானமாக எடுத்து கூற, சாரி அர்ஜுன், நானும் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன். நீங்க ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஐ எம் ரியலி சாரி. நான் எப்பவும் உங்க மனசு புரிஞ்சு நடந்துக்கணும் தான் ஆசைப்படுறேன். எப்பவும் நான் உங்களுக்கு துணையா இருப்பேன், அதை மட்டும் மறந்துடாதீங்க. இனிமேலும் உங்க சுக துக்கங்களை பகிர்ந்துக்க ஆள் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. உங்களுக்காக நான் இருக்கிறேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இனி உங்க பட்டிக்காடு பொண்டாட்டியை நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க. உங்களோட அருமை பெருமெல்லாம் அவளுக்கு புரியாது. எதுவானாலும் என்கிட்ட சொல்லலாம். அர்ஜுனுக்காக இந்த மீனா எப்பவுமே காத்திருப்பாள் என்று மீனா தித்திக்கும் வார்த்தைகளை கூற, அது என்னவோ சரிதான். என்னை பத்தி அவளுக்கு எதுவுமே புரியாதுதான். என்ன பண்ண, எல்லாம் தலைவிதி. நடந்ததை இனிமே யாரால மாற்ற முடியும் என்று அர்ஜுன் பெருமூச்சு விட,
போனில் இச்சி என்று சத்தம் கேட்டதும் அர்ஜுன் அமைதியாகி போனான். அர்ஜுன், லைன்ல இருக்கீங்களா என்று மீனாவின் குரல் குலைவாக கேட்க, ஆ இருக்க மீனா என்று அர்ஜுன் குரல் கொடுக்க, அப்புறம் ஏன் அமைதியாகிட்டீங்க? முத்தம் கொடுத்தால் பதிலுக்கு நீங்களும் முத்தம் கொடுக்கணும். இது கூடவா உங்களுக்கு தெரியல? சரியான மக்கு பையனா இருக்கீங்க. ஐ லவ் யூ அர்ஜுன் என்று மீனா கூற, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஃபோன்ல பேசி பழக்கம் இல்லை மீனா, அதான் என்று அர்ஜுன் இழுக்க, ஓஹோ, அதான் ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் நான் எவ்வளோதான் ரொமான்டிக்காக ஃபோனில் பேசினாலும் நீங்கள் கிணத்துல போட்ட கல் மாதிரி அமைதியாக இருந்தீங்களா? மற்றதெல்லாம் மட்டும் வாய்க்கிலேயே பேசுகிறீங்க என்று கிண்டலாக கேட்க, அப்படியே வளர்ந்துட்டேன். இதுக்கெல்லாம் எங்கே நேரம் கிடைச்சது? எப்போவும் படிப்பு படிப்பு வேலைன்னு ஓடவே சரியாக போயிடுச்சு வாழ்க்கை முழுக்க என்று அர்ஜுன் சோர்வாக கூற, ஓகே அர்ஜுன், ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சுச்சுவேஷன். ஃப்ரம் நவ் ஆன் ஐ வில் பி யுவர் சப்போர்ட் மென்டலி அண்ட் ஃபினான்ஷியலி. இனிமேல் நான் உங்களுக்கு மன ரீதியாகவும் பண ரீதியாகவும் துணையாயிருப்பேன் என்று மீனா கூற, யூ செட் எனஃப் மீனா. ஐ ஃபீல் லைக் ஐ ஹவ் காட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் எலிஃபண்ட் பட் மேக் மீ சஃபர். ஐ கேன் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். நீ சொன்னதே போதும் மீனா. எனக்கு யானை பழம் கிடைச்ச மாதிரி இருக்கு. ஆனால் எனக்காக நீ கஷ்டப்பட வேணாம். என்னால் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும் என்று அர்ஜுன் கூற, ஓகே அர்ஜுன், ஆனால் இனிமேல் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வேற நான் வேற கிடையாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் பிரச்சனை தான். சேர்ந்தே எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவோம் என்று மீனா கூற, அர்ஜுன் பாத்ரூமை விட்டு வெளியே வர மீரா அவனுக்கு முதுகு காட்டியபடி படுத்திருந்தாள். அவள் உடல் அழுகையில் குலுங்கி கொண்டிருந்தது. அவள் அழுகிறாள் என்பதை உணர்ந்ததும் குற்ற உணர்ச்சியோ அல்லது அவள் மீது மனம் பரிதாபப்பட்டதோ அது அவனுக்கே தெரியவில்லை. ஆனால் அவள் அழுவதை பார்க்க அவனுக்கு சகிக்கவில்லை. என்ன எழவுக்கடி நடுராத்திரி அழுதுகிட்டு இருக்கிற? நான் என்ன செத்தா போயிட்டேன் என்றான் எரிச்சலாக. அழுது கொண்டிருந்தவளுக்கு இன்னும் அழுகை பீறிட்டது. கடுப்போடு அவள் அருகில் படுத்தவன், இப்ப நிறுத்த போறியா இல்லையாடி என்று கர்ஜிக்க, தான் அழும் சத்தம் அவனுக்கு கேட்கக்கூடாது என்று வாயில் கையை வைத்து பொத்தி கொண்டாள். கட்டிலில் படுத்ததுமே அவனது போன் வாட்ஸ்அப் மெசேஜிற்கான டோன் ஒலிக்க ஆரம்பித்தது. சத்தம் கேட்டு திடுக்கிட்டவன் திரும்பி மீராவை பார்த்தான். அவள் அவனுக்கு முதுகு காட்டியபடிதான் இன்னும் படுத்து கொண்டிருந்தாள். அதில் நிம்மதி பெருமூச்சு விட்டவன் போனை எடுத்து மெசேஜை ஓப்பன் செய்ய, ஹாய் அர்ஜு, ஐ மிஸ் யூ டார்லிங். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் மட்டும் இங்கே என்னோடவே இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடி இருக்கலாம். உங்களை திகட்ட திகட்ட சந்தோஷத்தில் மூழ்கடிக்கணும். உங்களை மாதிரி ஒரு பையனும் என்னை மாதிரி ஒரு பொண்ணும் பெற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எப்போ நடக்கும்? அர்ஜுன், ஐ லவ் யூ ஸோ மச். நான் ஏன் உங்களை முன்னாடியே கவனிக்காமல் விட்டுட்டேன்? நீங்கள் ஏன் என்னை மறந்துட்டீங்க? எனக்காக கொஞ்ச நாள் காத்துட்டு இருக்கக்கூடாதா? நீங்கள் அவசரப்பட்டதுனால தான் உங்களுக்கும் எனக்கும் நடுவில் மீரான்ற கேரக்டர் வந்து நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் எப்பவும் உங்களே நினச்சிட்டு இருக்கிறேன். என்னோட ஞாபகம் உங்களுக்கு இருக்கா? இல்லை வீட்டுக்கு போனதும் என்னை மறந்துடுறீங்களா என்று மீனா அவன் பதில் அளிப்பதற்கு கூட நேரம் தராமல் தொடர்ந்து மெசேஜ்களை அனுப்பி கொண்டே இருந்தாள். இதோடு இன்றைய எபிசோட் நிறைவடைகிறது நண்பர்களே. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்கள். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவிட்டு எங்களுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் அன்பையும் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கதையின் மற்ற எபிசோடுகளை ஆடியோ வடிவில் கேட்க விரும்பினால் பிளேலிஸ்டை பாருங்கள். இந்த கதையை நீங்களே படிக்க விரும்பினால் அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. அங்கே சென்று பாருங்கள். உங்கள் அன்பும் ஆதரவும் எங்களுக்கு என்றும் தேவை. நன்றி. மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.